வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருக்க கம்ப்யூட்டர் பேஸ்டு கொஸ்டின்ஸ் ஒன்லைனர்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே இந்த கொஸ்டின், இந்த வீடியோ, இதில் பார்க்குற ஒவ்வொரு கண்டென்ட்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்ஸாம் ரிலேட்டட் மட்டும் கிடையாது, நம்ம பேசிக்காகவே கம்ப்யூட்டரில் பற்றி தெரிஞ்சுக்கிற வேண்டிய முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம இந்த ஒன் வேர்ட்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, வாங்க படிக்கலாம். டேஷ் என்பது உங்கள் ஆவணத்தின் ஒவ்வொரு பக்கமும் அச்சிடப்படும் போது எவ்வாறு தோன்றும் என்பதை விவரிக்க பயன்படுத்தப்படும் சொல். டேஷ் என்பது உங்கள் ஆவணத்தின் ஒவ்வொரு பக்கமும் அச்சிடப்படும் போது எவ்வாறு தோன்றும் என்பதை விவரிக்க பயன்படுத்தப்படும் சொல். இதுக்குரிய ஆன்சர் பக்க தளவமைப்பு. ஆப்ஷன் ஏ, பக்க தளவமைப்பு. பக்க தளவமைப்பு தாவல் உங்கள் ஆவண பக்கங்களை நீங்கள் விரும்பும் விதத்தில் ஒழுங்கமைக்க அனுமதிக்கும் அனைத்து விருப்பங்களையும் கொண்டுள்ளது அப்படின்றது சரிதான். ஓகேங்களா? பக்க தளவமைப்பு தாவல் உங்கள் ஆவண பக்கங்களை நீங்கள் விரும்பும் விதத்தில் ஒழுங்கமைக்க அனுமதிக்கும் அனைத்து விருப்பங்களை கொண்டுள்ளது அப்படின்றது சரி. டேஷ் என்பது ஒரு ஆவணத்தின் மேல், கீழ் மற்றும் இடது, வலது பக்கங்களை வரிசைப்படுத்தும் வெற்று இடைவெளிகள். டேஷ் என்பது ஒரு ஆவணத்தின் மேல், கீழ் மற்றும் இடது, வலது பக்கங்களை வரிசைப்படுத்தும் வெற்று இடைவெளிகள்னால் விளிம்புகள். ஓகேங்களா? ஆன்சர் ஆப்ஷன் டி, விளிம்புகள். எம்எஸ் வேர்டில் ஒவ்வொரு பக்கமும் தானாகவே டேஷ் அங்குல விளிம்பை கொண்டிருக்கும். ஒரு அங்குல விளிம்பை கொண்டிருக்கும். நம்ம எம்எஸ் வேர்டில் நம்ம ஆக்சுவலாக பேஜ் ஓப்பன் பண்ணுறப்போ நம்ம அதுக்குரிய லென்த்து, பிரெத்து எல்லாமே கொடுக்கலாம். அப்படி கொடுக்காமே நம்ம ஓப்பன் பண்ணோன்னா சாதாரணமாகவே அது ஒரு அங்குல விளிம்பை கொண்டிருக்கும்னு சொல்கிறாங்க. டேஷ் என்பது பெற்ற பொருட்களுடன் தொடர்புடைய ஒரு பொருளின் நிலைப்படுத்துதல் அல்லது ஒட்டுமொத்த அமைப்பையும் விவரிக்க பயன்படும் சொல். டேஷ் என்பது பெற்ற பொருட்களுடன் தொடர்புடைய ஒரு பொருளின் நிலைப்படுத்தல் அல்லது ஒட்டுமொத்த அமைப்பை விவரிக்க பயன்படும் சொல் அப்படின்னா ஆப்ஷன் சி, நோக்குநிலை. ஆப்ஷன் சி, நோக்குநிலை என்பது பெற்ற பொருட்களுடன் தொடர்புடைய ஒரு பொருளை நிலைப்படுத்துதல் அல்லது ஒட்டுமொத்த அமைப்பையும் விவரிக்க பயன்படும் சொல். ஒரு ஆவணம் காண்பிக்கப்படும் திசையை குறிப்பது எதுனா பக்க நோக்கு நிலை. ஒரு ஆவணம் காண்பிக்கப்படும் திசையை குறிப்பது பக்க நோக்கு நிலை. பக்க நோக்கு நிலை எத்தனை வகைப்படும்னா 2 வகைப்படும். பக்க நோக்கு நிலை 2 வகைப்படும். கீழ்கண்டவற்றுள் எது பக்க நோக்கு நிலையின் வகைகளாகும்? ஸோ இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆ மற்றும் ஆ. அதாவது செங்குத்து, கிடைமட்டம். உருவப்படம், நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லலாம். செங்குத்தாக இருக்கிறது உருவப்படம், கிடைமட்டமாக இருக்கிறது நிலப்பரப்பு. ஸோ இது ரெண்டுமே ஒரு பக்க நோக்கு நிலையோட வகைகள்னு சொல்கிறாங்க. வார்த்தையின் இயல்பு நிலை காகித அளவு கடிதம் டேஷ் ஆகும். வார்த்தையோட இயல்பு நிலை காகித அளவு கடிதம் எவ்வளோனா 8.5 × 11 அங்குலம் by 21.59 × 27.94 சென்டிமீட்டர். ஆப்ஷன் பி தான் இதுக்குரிய கரெக்டான ஆன்சர். இதுக்குரிய கொஸ்டின் என்னன்னா வார்த்தையின் இயல்பு நிலை காகித அளவு கடிதம் டேஷ் ஆகும். ஸோ அந்த காகித அளவு தான் இது. ஓகேங்களா? முழு ஆவணத்திற்கும் ஒரே நேரத்தில் பின்னணி சேர்க்க எந்த பகுதி அனுமதி அளிக்கிறது? பேஜ் பேக்ரவுண்டு. முழு ஆவணத்திற்கும் ஒரே நேரத்தில் பின்னணி சேர்க்க பேஜ் பேக்ரவுண்ட் அப்படின்ற பகுதி அனுமதி அளிக்கிறது. ஆவணத்தின் பின்னணி நிறத்தை பேஜ் பேக்ரவுண்ட் மாற்ற டேஷ் பயன்படுகிறதுனா கலர். ஆவணத்தோட பின்னணி நிறத்தை மாற்றுறதுக்கு பேஜ் பேக்ரவுண்டில் இருக்க கலர் அப்படின்றது பயன்படுது. ஆவணத்தின் பக்க ஓரங்களின் அளவுகளை மாற்றியமைக்க மார்ஜின் அப்படின்றது பயன்படுத்தப்படுகிறது. ஆவணத்தோட பக்க ஓரங்களின் அளவுகளை மாற்றியமைக்க மார்ஜின் அப்படின்றது பயன்படுத்தப்படுகிறது. ஆவணத்தின் பக்கங்கள் நிலைக்குத்தாகவா அல்லது கிடையாகவா தோன்ற வேண்டும் என ஓரியன்டேஷன் அப்படின்றத வரையறுக்க உதவுகிறது. ஆவணத்தோட பக்கங்கள் நிலைக்குத்தாகவா இல்லை கிடையாகவோ தோன்ற வேண்டும் என ஓரியன்டேஷன் அப்படின்றது வரையறுக்க உதவுகிறது. ஆவணத்தின் முக்கிய உரைக்கு பின்னால் தோன்றும் படம் அல்லது உரையை வாட்டர் மார்க் அப்படின்னு சொல்லலாம். அப்போலாம் பார்த்திங்கன்னா நம்ம பிடிஎஃப் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட பிடிஎஃப்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அகாடமியோட நேம் பிரிண்ட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அது பேர் தான் வாட்டர் மார்க்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆவணத்தோட முக்கிய உரைக்கு பின்னால் தோன்றும் படம் அல்லது உரையை வாட்டர் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. டேஷ் மூலம் இது என்னுடைய ஆவணம் என பதிப்புரிமையை சுட்டிக்கொள்ள பயன்படுத்தப்படுகிறது.
கட்டிக்கொள்ள பயன்படுத்துகிறோம். டேஸ் மூலம் இது என்னுடைய ஆவணம் அப்படின்ற பதிப்புரிமையை கட்டிக்கொள்ள பயன்படுத்துகிறோன்னா வாட்டர் மார்க்கு தான். ஸோ நம்ம இந்த ஒரு பிடிஎஃப் யூஸ் பண்ணுறோன்னா அந்த பிடிஎஃப் பின்னாடி வாட்டர் மார்க் இருந்துச்சுன்னா அந்த என்ன நேம் இருக்கோ அவங்களுக்குரிய பிடிஎஃப் இது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வாட்டர் மார்க். இது என்னுடைய ஃபைல், இது என்னுடைய ஃபோல்டர், இது என்னுடைய டாக்குமெண்ட் அப்படின்றத நம்ம சொல்கிறதுக்காண்டி பண்ணுறது தான் வாட்டர் மார்க். அகர வரிசைப்படி ஆவணத்தின் விவரங்களை முதல் பக்கத்தில் இடம் பெறுவதை டேஸ் என கூறுகிறோம்னா இன்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம். அகர வரிசைப்படி ஓகேங்களா, அல்ஃபபெட் ஆர்டர் படி ஆவணத்தோட விவரங்கள் முதல் பக்கத்தில் இடம் பெறதை இன்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆவணத்தில் உள்ள ஒவ்வொரு பக்கத்திலும் உள்ள விளிம்புகளுக்கு வெளியே தோன்றும் ஒரு பார்டர் டேஸ் ஆகும். பார்டர் ஓகேங்களா, ஆவணத்தில் இருக்க ஒவ்வொரு பக்கத்திலும் உள்ள விளிம்புகளுக்கு வெளியே தோன்றும் ஒரு பார்டர் பக்க எல்லை ஆகும். அது பக்க எல்லைன்னு சொல்கிறாங்க. அதை பக்க எல்லையை பயன்படுத்தும் போது அது எவ்வாறு தெரிகிறதுனா கவர்ச்சிகரமாக தெரியும். ஓகேங்களா, அதை பார்ட்ரு கொடுத்து யூஸ் நம்மளுடைய பேஜ் பார்ட்ரு கொடுத்து நம்ம உள்ளே டைப் பண்ணுறப்போ நம்மளுடைய பேஜ் அழகாக அட்ராக்டிவாக தெரியும், கவர்ச்சிகரமாக தெரியும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, பக்க எல்லையில் உள்ள பல பாணிகள் தடிமன், நிறம், வடிவமைப்பு, பார்டரின் அளவு அனைத்தும் தான். ஸோ ஓகேங்களா, பக்க எல்லை எப்படி இருக்கும், தடிமனாகவும் இருக்கலாம், இல்லை நம்ம கலர் பண்ணலாம், அதோடைய ஷேப் மாற்றலாம், இல்லை அதோட சைஸை மாற்றலாம், டார்க் பண்ணலாம், மைல் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஸோ அதில் இருக்க பல பாணிகள்ன்றப்போ இது அனைத்துமே சொல்லலாம். பக்க தகவமைப்பு தாவலை கிளிக் செய்ய எதனை பயன்படுத்த வேண்டும்? MS Word 2007 அப்படின்றத பயன்படுத்த வேணும். பக்க தகவமைப்பு தாவலை கிளிக் செய்ய MS Word 2007 அப்படின்றத பயன்படுத்தணும். பக்க எல்லைகள் டேஸ் பக்கத்தின் எல்லையாக இருக்கும்னா முழு பக்கத்தோட எல்லையாக இருக்கும். பக்க எல்லைகள் முழு பக்கத்தின் எல்லையாக இருக்கும். பக்க எல்லைகளில் தனி பயனாக்கப்படுகிறது எது? அனைத்தும். அதாவது பக்க எல்லைகளில் கோடுகளோட அகலம், பார்டர் ஸ்டைல், பார்டர் நிறம் எல்லாமே தனி பயனாக்கப்படுகிறது. பேஜ் கலர் என்ற சிறப்பு அம்சம் கொண்டது MS Word தான். பேஜ் கலர் அப்படின்ற சிறப்பு அம்சம் கொண்டது என்னது? MS Word. நம் ஆவணங்களில் பக்கங்களுக்கு பேஜ் கலர் பயன்படுத்த வண்ணம் சேர்க்கலாம். உங்கள் சொந்த பின்னணி நிறத்தை தனி பயனாக்கலாம். நம் ஆவணங்களில் பக்கங்களுக்கு பேஜ் கலர் பயன்படுத்த வண்ணம் அப்படின்றத பயன்படுத்தலாம், வண்ணம் சேர்க்கலாம். ஓகேங்களா, பேஜ் கலர் மூலமாக உங்கள் சொந்த பின்னணி நிறத்தை தனி பயனாக்கலாம் அப்படின்றது இரண்டுமே சரிதான். கூற்று 1, 2 இரண்டும் சரி. உள்தள்ளல் என்பது ஒரு டேஸ் மற்றும் டேஸ் தொடக்கத்திற்கு இடையே உள்ள வேற்று இடைவெளி. உள்தள்ளல் என்பது விளிம்பு மற்றும் உரை தொடக்கத்திற்கு இடையே உள்ள வெற்று இடைவெளி. வெற்று இடைவெளி. உள்தள்ளல் என்பது ஒரு விளிம்பு மற்றும் உரை தொடக்கத்திற்கு இடையே உள்ள வெற்று இடைவெளி. ஒரு பத்தியின் வலது விளிம்பில் இருந்து அனைத்து வரிகளையும் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் நகர்த்தும் உள்தள்ளல் என்ன? வலது உள்தள்ளல். வலது விளிம்பிலேருந்து எல்லாத்தையுமே அனைத்து வரிகளையுமே ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் நகர்த்தணும்னா அதுக்கு பேர் வலது உள்தள்ளல். ஒரு வரியில் உள்ள தொங்கும் உள்தள்ளல் என்றால் என்ன? பத்தியின் முதல் வரியை தவிர இடது விளிம்பில் வைத்து மற்ற வரிகளை உள்தள்ளுவது தான் தொங்கும் உள்தள்ளல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, பத்தியில் முதல் வரியை தவிர மிச்ச எல்லா வரியையுமே இடது விளிம்பில் வைத்து மற்ற வரிகளை உள்தள்ளல் அப்படின்றது தொங்கும் உள்தள்ளல். ஒரு பத்தியின் வரிகளுக்கு இடையே செங்குத்து இடைவெளியை தீர்மானிப்பது வரி இடைவெளி. ஒரு பத்தியின் வரிகளுக்கு இடையே செங்குத்து இடைவெளியை தீர்மானிப்பது வரி இடைவெளி. முன்னிருப்பாக வரி இடைவெளி என்ன ஆகும்னா ஒற்றை இடைவெளி. முன்னிருப்பாக வரி இடைவெளி ஒற்றை இடைவெளி ஆகும். குறிப்புகள் டேஸ் மற்றும் டேஸ் துறையில் உள்ள ஆதாரங்களை கொண்டுள்ளதுனா ஆராய்ச்சியாளர்கள் தொழில்முறை துறையில் உள்ள ஆதாரங்களை கொண்டுள்ளது. குறிப்புகள் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் தொழில்முறை துறையில் உள்ள ஆதாரங்களை கொண்டுள்ளது. குறிப்புகள் தாவலின் முக்கிய பயன்பாடுகள் என்ன அப்படின்னா ALB அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் E ALB. உள்ளடக்க அட்டவணை என அழைக்கப்படுவது எதுனா ஆவணத்தின் தலைப்புகள் மற்றும் பக்க எண்களின் ஸ்னாப்ஷாட். ஓகேங்களா, உள்ளடக்க அட்டவணைன்றது ஆவணத்தின் தலைப்புகள் மற்றும் பக்க எண்களின் ஸ்னாப்ஷாட். உள்ளடக்க அட்டவணையை எப்படி புதுப்பிக்க முடியும்னா வலது கிளிக் செய்து புதுப்பிப்பு புலம் மூலமாக புதுப்பிக்கலாம். உள்ளடக்க அட்டவணையை எப்படி புதுப்பிக்க முடியும்? வலது கிளிக் செய்து புதுப்பிப்பு புலம் அப்படின்றது மூலமாக புதுப்பிக்கலாம்.
அடிக்குறிப்பு ஃபுட்நோட் எங்கே தோன்றும்னா பக்கத்தின் கீழே, அதற்கு அடிக்குறிப்புன்னு சொல்லி ஃபுட்நோட்டுன்னு சொல்கிறோம். அப்போ அப்படி எங்கே தோன்றும்? அது பக்கத்தோட கீழே தான் தோன்றும். ஓகேங்களா? அடிக்குறிப்பு என்பது பக்கத்தின் கீழே தோன்றும். எம்எஸ் வேர்டில் அடிக்குறிப்பு சேர்க்க எந்த மெனுவை தேர்ந்தெடுக்க வேண்டும்? எம்எஸ் வேர்டில் அடிக்குறிப்பு சேர்க்க குறிப்புகள் அப்படின்ற மெனுவை வந்து தேர்ந்தெடுக்க வேண்டும். குறிப்புகள் அப்படின்ற மெனுவை தேர்ந்தெடுக்கணும். தலைப்புகள் எதற்கு பயன்படுத்தப்படுகின்றன? உருவம், அட்டவணை, சமன்பாடு போன்றவைக்கு பயன்படுத்தப்படுகின்றன. தலைப்புகள் உருவம், அட்டவணை, சமன்பாடு போன்றவைக்கு பயன்படுத்தப்படுகின்றன. தலைப்புகளை எம்எஸ் வேர்டில் எப்படி சேர்க்கலாம்னா, குறிப்புகளில் போய் தலைப்பை செருகு அப்படின்றது மூலமாக தலைப்புகளை எம்எஸ் வேர்டில் சேர்க்கலாம். இப்போ தலைப்புகளை எம்எஸ் வேர்டில் எப்படி சேர்க்கலாம்? குறிப்புகளில் போய் தலைப்பை செருகு அது மூலமாக சேர்க்கலாம். தலைப்புகள் சேர்க்கும் போது லேபிள் என்பதை எதற்காக தேர்வு செய்ய வேண்டும்? தலைப்புக்கான வகையை குறிப்பிட லேபிள் அப்படின்றத நம்ம வந்து தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தலைப்பை செலக்ட் பண்ணிவிட்டு லேபிள்ன்றதை செலக்ட் பண்ணி தான் நம்ம அந்த இதை வந்து தலைப்பை வந்து போட முடியும். ஏன் லேபிளில் என்ன சொல்கிறாங்கன்னா, தலைப்புக்கான வகைகளை குறித்திட அந்த லேபிள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே ஒரு ஃபோல்டரில் வந்து எப்படி வந்து நம்ம வாட்டர் மார்க் பண்ணுறது, எப்படி வந்து ஃபோல்டரில் பார்டர் போடுறது, என்னென்ன திங்ஸ்னால் யூஸ் பண்ணுறோம், எதுக்கு என்னென்ன பேர் தமிழில் அப்படின்ற பற்றி நம்ம இந்த ஒன் வேர்ட்ஸில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு கணினியோட நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.